கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பொங்கல் பரிசுக்கான டோக்கன் வழங்குவதில் நிகழ்ந்த தகராறில் ரேஷன் கடை ஊழியர் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்புறம் பகுதியில் பாக்கோடு கூட்டுறவு சங்கத்தின் கீழ் செயல்படும் ரேஷன் கடை ஊழியர் செல்வனை மர்ம நபர்கள் தாக்கியதில் காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள 6 ரேஷன் கடைகளை அடைத்து ஊழியர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அதிருப்தியடைந்த பொதுமக்கள் அவ்வழியாக வந்த அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட சமரச பேச்சுவார்த்தையை ஏற்று மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் புதியதாக உருவாக்கப்பட்ட திசையன்விளை தாலுகாவில் கோவன்குளம், கண்ணநல்லூர் ஊராட்சி பகுதிகளை இணைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வள்ளியூரில் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராதாபுரம் தாலுகாவில் இருந்த கோவன்குளம், கண்ணநல்லூர் ஊராட்சி உட்பட கிராமங்கள் இணைக்கப்பட்டதால் பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திசையன்விளை தாலுகா அலுவலகத்திற்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தனியார் சர்க்கரை ஆலை வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை பெற்றுத்தரக் கோரி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஏசித்தூர் ஆரூரான் சர்க்கரை ஆலைக்கு விவசாயிகள் வழங்கிய கரும்புக்கு கடந்த 2 ஆண்டுகளாக நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நிலுவைத் தொகையை மாவட்ட நிர்வாகம் பெற்றுத்தர வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மண்டை ஓடு, எலும்புக்கூடுகளை வைத்து விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். 100% பயிர் காப்பீடு வழங்க வலியுறுத்தி இளையான்குடி அருகே விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்குளம், கண்ணமங்கலம், அரணையூர் பகுதி விவசாயிகள் 200க்கும் மேற்பட்டோர் இந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகையை 100% உயர்த்தி வழங்கவும், சிவகங்கை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க கோரியும் விவசாயிகள் அப்போது முழக்கங்கள் இட்டனர். இதனால் காளையார்கோவில், பரமக்குடி சாலையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.